நம்ம ஒரு பில்டிங்கில் ஃபவுண்டேஷன் டெப்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இப்போ லோடு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பில்டிங்கில் மேலே உள்ள ரூஃப், அதாவது ஸ்லாப்லேருந்து எதுக்கு வரும் அப்படின்னா பீமுக்கு வரும், பீம்லேருந்து காலத்துக்கு வரும், காலத்துலேருந்து ஃபூட்டிங்க்கு வரும். இப்படி தான் வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது மாதிரி வரக்கூடிய அந்த லோடு, ஃபூட்டிங்கில் வரக்கூடிய லோடு அப்படிங்கிறது நம்ம அதோட டெப்த்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் லோடு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட லோடு, அதுக்கப்புறம் கீழே யூஸ் பண்ணுற அந்த சாயிலோட டைப்பு, அப்புறம் அந்த சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஃபூட்டிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் வந்து எக்ஸவேட் பண்ணுவோம், இந்த பிளேஸில் எக்ஸவேட் பண்ணுவோம். அப்போ எக்ஸவேட் பண்ணுறப்ப அங்கே என்ன டைப் ஆஃப் சாயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன சாயில் கிடைக்கிது, அதில் வந்து க்ளே இருக்கா, சில்ட் இருக்கா, இல்லை சாண்டு, கிராவலு, ரெட் சாயில், இது மாதிரி என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதில் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அதாவது எடை தாங்கும் தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து மேலே எவ்வளோ லோடு வருது, இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரோட லோடு எவ்வளவு, இது மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃபவுண்டேஷன் டெப்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2 அடி 3 அடியிலே நம்மளுக்கு ஹார்ட் ஸ்டார்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷாலோ ஃபவுண்டேஷன் போடலாம். அதாவது ஒரு தம் ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து நார்மலாக ஃபூட்டிங் டெப்த் அப்படிங்கிறது வந்து 1 மீட்டருக்கு ஃபூட்டிங்கோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே வந்து 1 மீட்டருக்கு கம்மியாக போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அப்போ மினிமம் வந்து நம்ம 3 அடிக்கு மேலே தான் வந்து ஃபூட்டிங் டெப்த் வந்து போடணும். நார்மலாக ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அதுவுமே தோராயமாக நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனை வச்சு நம்ம எவ்வளோ லோடு வந்து மேலே ஆக்ட் ஆகுது. இது நார்மல் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் 3 ஃபீட்லேருந்து 4 ஃபீட்டு 5 ஃபீட் வரைக்கும் வந்து ஃபூட்டிங் டெப்த்து போடுறாங்க. அதுவே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு, பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம டோட்டல் லோடு, இந்த ஸ்ட்ரக்சரோட டோட்டல் லோடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபூட்டிங் டெப்த்தை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபூட்டிங் டெப்த்தை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாயிலோட டைப்பு, அதுக்கப்புறம் அந்த சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரோட லோடு, இது மூணையுமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து இப்போ நார்மலாக நம்மளுக்கு 3 அடி 4 அடி எக்ஸவேட் பண்ணுறப்பே நம்மளுக்கு ஹார்ட் ஸ்டார்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஷாலோ ஃபவுண்டேஷன் போட்டு நார்மலாக பெடல் கட்டி அது மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். அது மாதிரி போடலாம். அப்படி இல்லாமல் நம்ம தோண்ட நம்மளுக்கு சாயில் வந்து க்ளே சாயில் மாதிரி வருது அப்படின்னா, நம்ம வந்து ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு போகக்கூடாது. அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணும்னா டீப் ஃபவுண்டேஷனுக்கு போகணும். டீப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல் ஃபவுண்டேஷன் போடுறப்ப நம்ம வந்து அந்த இடத்துல எப்போ வந்து ஹார்ட் ஸ்டார்ட்டாக வரும் அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பைல் போட்டு அதை வந்து உள்ளே துளையிடணும். துளையிடுறப்ப அதில் எவ்வளோ டெப்த்துக்கு வந்து ஹார்ட் ஸ்டார்ட்டாக வருது, 10 அடிக்கு வருதா, 20 அடிக்கு வருதா, 20 அடிக்கு மேலே வருதா, எத்தனை அடியில் வருது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை வந்து துளையிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் கம்பி கட்டி காங்கிரீட்டு போட்டு மேலே பைல் கேப்பு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பைல் போட்டு அது மேலே காலம் ரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இல்லைனா 2 பைல் போட்டு அதுக்கு மேலே பைல் கேப் போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா காலம் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி 2 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த பைல் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இந்த ஃபூட்டிங் டெப்த்து கண்டுபிடிக்க தியரட்டிக்கலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் வந்து ராங்கிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து ராங்கிஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபவுண்டேஷன் டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ஃபார்முலா வந்து P/W × 1 - sin π / 1 + sin π the whole squared அப்படின்னு சொல்லுவோம். இதில் P அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ லோடு வருது அப்படிங்கிறது தான் இந்த P அப்படிங்கிறது. அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் உள்ள டோட்டல் லோடு எவ்வளோ வந்து ஃபவுண்டேஷனில் இறங்குது அப்படிங்கிறது அந்த டபிள்யூங்கிறது நம்ம சைட்டில் கிடைக்கக்கூடிய சாயிலோட டென்சிட்டி, யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் அல்லது டென்சிட்டி ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், இல்லைனா வந்து இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் டெப்த்தை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபவுண்டேஷன் டெப்த் வந்து ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மினிமம் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 3 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து 24 kN/m3 அந்த மதிப்போட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன் போகாமல் டீப் ஃபவுண்டேஷன் போகிறது வந்து நல்லது. அதாவது பைல் ஃபவுண்டேஷனுக்கு போகிறது நல்லது. ஸோ அந்த பைல் ஃபவுண்டேஷனில்
டெப்த்து வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை எக்ஸவேட் பண்ணி எந்த இடத்துல ஹார்ட் ஸ்டார்ட்டாக வருதோ அது வரைக்கும் நம்ம துளையிட்டு அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறது நல்லது. மேக்ஸிமம் 20 ஃபீட்டு 25 ஃபீட்டுக்கு மேலே வரும். அது வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் டிசைன் பார்த்து எவ்வளோ லோடு வந்து டோட்டல் ஸ்ட்ரக்சரோட லோடு எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சாயிலோட டைப்பு எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் டெப்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.